ஸோ 11th ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த போர்ட்ரேட் ஆஃப் த லேடி அதில் அடிக்கடி கேட்டிருக்க ஒரு பேராகிராஃப். த கிராண்ட் மதர் பிளேட் வைட்டால் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரோல் இந்த ஆத்தர் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். ஆரம்ப கால வயதில் அவர் வளர்கிற அந்த வயசில் கிராண்ட் மதர் ஒரு பாட்டியோடைய பங்கு எவ்வளோ முக்கியம். கிவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு லீடர்ஸ் ஹேவ் அ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யங்கர் ஜெனரேஷன். ஸோ உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிளையும் கொடுக்கணும். எல்டருடைய பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு. இன்க்ளூட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஸ்டோரி ஆல்சோ. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை, பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டைட்டில் வந்து போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங். தீம் வந்து ஆர்த்தோடாக்ஸ் கிராண்ட் மதர் பாண்டிங் வித் கிராண்ட்சன். ஆர்த்தோடாக்ஸ் அப்படிங்கிறது ஆச்சாரம் சொல்லுவாங்கள்ல, ஆச்சாரம். சிலவங்க நான்வெஜ்ஜை பார்த்தாலே ஆச்சாரம்பாங்க. கோயிலுக்குள்ளே அதாவது ரொம்ப ஆன்மீகம்னா ரொம்ப ஆன்மீகமாக இருப்பாங்க, கடவுள் பக்தியோட, அவங்க தான் ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இங்கே இந்த லெசன் அது போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. ஸோ குஷ்வந்த் சிங் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராண்ட் மதர். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குஷ்வந்த் சிங் ஆத்தர் வந்து கிராண்ட் மதருடைய இம்பார்ட்டன்ஸை இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு இன் ஷேப்பிங் த லைஃப் ஆஃப் த ஆத்தர். ஸோ ஆத்தருடைய லைஃப்பை அவர் இந்த லெவலுக்கு படித்து மேலே வர்றதுக்கு அதான் ஷேப்பிங் த லைஃப், அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய கிராண்ட் மதர்னு சொல்கிறாரு. வென் த ஆத்தர் வாஸ் எ சைல்டு, அவர் குழந்தையா இருக்கும்போது ஹிஸ் ஹோல் லைஃப் வாஸ் ஃபில்டு வித் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கிராண்ட் மதர். அவங்க பாட்டி கூட தான் விளாடுவாங்க, பாட்டி கூடயே அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். வென் த ஆத்தர் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் த கிராண்ட் மதர் he was led by her from morning till evening. ஸோ ஆத்தர் வந்து அவங்க பாட்டியை கேர் பண்ணுறதுக்கு போகிறப்போ ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை அவங்க பாட்டி கூடயே தான் இருக்கார். இன் இஸ் ஃபார்மேட்டிவ் பீரியட், அதாவது அவர் வளர்கிற டயத்தில் நல்லா பேசி வளரக்கூடிய பருவம், விடலை பருவம்னு கூட சொல்லுவாங்க. சி தாட் டீச்சுக்கு பாஸ்டன்ஸ் தான் taught him the importance of prayer and God. அப்போ அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணுறது அதோட முக்கியத்துவத்தை. யூஸ்வலி த எல்டர்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்களுடைய முக்கியமான ரோல் வந்து ரொம்ப தேவை. எல்டர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் குட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ பெரியவங்களுக்கு தெரியும் எது நல்லது குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஸோ தே குட் ஹேவ் அ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யங்கர் ஜென்ரேஷன். ஸோ இப்போ வளர்கிற இளைஞர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நேர்முக எண்ணத்தை இல்லது அவங்கள தட்டி மேலே கொண்டு வர்றது பெரியவங்க தான். இன் தி ஸ்டோரி த கிராண்ட் மதர் டுக் ஹிம் டு எ ஸ்கூல் விச் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள். இந்த ஸ்டோரியில் கிராண்ட் மதர் அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே அட்டாச் ஆகியிருக்கு. தர் சில்ட்ரன் வேர் தாட் குட் வேல்யூஸ். தாட்டுங்கிறது டீச் தான், டீச் குட் வேல்யூஸ். ஸோ கிராண்ட் மதர் வந்து அந்த பையனுக்கு குட் வேல்யூஸ் நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சி ஷோ ஹேர் ஸ்ட்ராங் வில் டு த ஆத்தர் விச் மஸ்ட் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம். ஸோ ஸ்ட்ராங் வில் அப்படின்னா ஒன்று நினச்சா அதை அடையிறது தான் ஸ்ட்ராங் வில். அதை வந்து ஆத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்ஸ் அப்பான் எ டைம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். த போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இஸ் நத்திங் பட் எ கிரிட்டிசிசம் ஆஃப் எ மாடர்ன் லைஃப். மாடர்ன் லைஃப்பை பற்றி விமர்சனம் பண்ணுறது தான் ஒன்ஸ் அப்பான் எ டைத்தோடைய டீம். அதை வந்து ஸ்டேட்மெண்ட் மூலியமாக நீங்கள் என்ன செய்யணும், பேராகிராஃப் மாதிரி எழுதணும். சரி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் போயங்கிறது ஒன்ஸ் அப்பான் எ டைம் தான். இதை தான் எழுதணும். போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். போயட் நேம் வந்து கேப்ரியல் ஒகாரா. ஸோ தீம் வந்து டூப்ளிசிட்டி டிஸ்பிளேட் பை மாடர்ன் மேன். ஸோ நவீன கால மனிதன் எவ்வளோ பொய்யா இருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்க்கலாம். கேப்ரியல் ஒகாரா நைஜீரியன் போயட்டு, அப்புறம் நாவலிஸ்ட், சிறுகதை ஆசிரியர் கூட.
his verse has been translated into several language. அவருடைய படைப்புகள் எல்லாமே நிறைய மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஒகாரா டைப்பிக்கல் போயம் transit from everyday reality to moments of delight and move back to reality making complete circle. சரி, இது எழுத வேண்டாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த போயட் ஒகாரா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இதில் என்ன அப்படின்னா, பெயின்ஃபுல்லி கண்டம் த டூப்ளிசிட்டி டிஸ்பிளேட் பை அடல்ட் போத் இன் தியர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த ஒகாரா என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் அப்பான் எ டைமில் கண்டனம் தெரிவிக்காரு. இப்போ இருக்கிற அடல்ட் அப்படிங்கிறவங்க இந்த 15-18 ஏஜில் உள்ளவங்கள சொல்லுவாங்க இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய அந்த டூப்ளிசிட்டி, வார்த்தையிலையும் பொய், நடக்கிறதும் பொய்யா இருக்கிறத அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இந்த போயட் லமெண்ட் அபவுட் தியர் நெகட்டிவ் சேஞ்சஸ் தட் ஹாவ் கம் அப்பான் த மாடர்ன் சொசைட்டி. லமெண்ட்னா புதைக்கிறது. ஸோ நெகட்டிவாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் புதைங்க அப்படிங்கிற மாதிரி போயட்டு சொல்கிறாரு. இந்த மாடர்ன் வேர்ல்டு பீப்புள் டு நாட் ஹாவ் ரியல் லாஃப்டர். யாருமே உண்மையாக சிரிக்கிறது இல்லை, உண்மையாக சிரிக்கிறவங்களும் இல்லை, பொய்யா சிரிக்கிறாங்க. தே ஹாவ் ஒன்லி ஃபேக் லாஃப்டர். பொய்யா சிரிக்கிறவங்க. தியர் ஐஸ் டோன்ட் ஷோ டு நாட் ஷோ எனி ஃபீலிங் வென் தே லாஃப். அதை எப்படி ஐஸ் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிரிக்கும்போது அவங்க ஐஸில் எந்தவித ஃபீலிங் இல்லை. த ஹேண்ட்ஷேக் ஹேவ் பிகம் மியர் டூப்ளிசிட்டி. ரொம்ப கேவலமாக ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நம்மளை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பீப்புள் டு நாட் ஹேவ் த வார்ம்த் அப்படின்னா ஒருத்தரை அணுகிறது. புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள வெல்கம் பண்ணுவோம்லே, அதான் வார்ம்த். வென் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அதர்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஷேக் பண்ணும்போது கூட பொய் தான். த வேர்ட்ஸ் ஆஃப் வெல்கம் கம் ஒன்லி ஃப்ரம் த லிப்ஸ். வாயில் இருந்து மட்டும்தான் வருது, நாட் ஃப்ரம் த ஹார்ட். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருப்போம். வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் கூட பொய்யா நடிச்சுக்கிட்டு வரவேற்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்வோம், திட்டுறவங்களும் இருக்காங்க. அவங்கள தான் இந்த போயட் வந்து கண்டம் அப்படின்னா விமர்சிக்கிறார். நவடேஸ் பீப்புள் சேஞ்ச் தியர் ஃபேஸஸ். இப்போ கொஞ்ச காலமாக பீப்புள்ஸ் வந்து அவங்க ஃபேஸை சேஞ்ச், அவங்க முகம் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லவங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காலப்போக்கில் அவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. அஸ் தே சேஞ்ச் தியர் ட்ரெஸ். அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி அவங்க முகத்தையும் என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருக்கோமோ, எவ்வளோ உயர்வுக்கு போனாலும் நம்மளுடைய ஃபேஸு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன செஞ்சுப்பாங்க, மாற்றிப்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸை பார்த்தீங்கன்னா தெரியும். தஸ் போயட் கிரிட்டிசைசஸ் த மாடர்ன் லைஃப். ஸோ இப்படி தான் வந்து போயட் நவீனத்தில் இப்போ இருக்கிற லைஃப்பை விமர்சனம் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம் ஹாலோ கிரவுண்ட். ஹாலோ கிரவுண்டில் என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அப்ரிசியேஷன் அப்படின்னா அதுலேருந்து வர்ற மேட்டர், கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். சரி, பார்ப்போம். ஸோ இதில் வாட் டஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் தி போயம்னு கேட்டாலும், ஷேக்ஸ்பியர் சே அபவுட் ரிச்சர்ட் டூ இன் த போயம் அப்படின்னு கேட்டாலும் இதான். அந்த போயத்தில் என்ன கண்டென்ட்ங்கிறத சொல்ல போகிறோம். அந்த போயம் நேம் வந்து ஹாலோ கிரவுண்ட், ரிச்சர்ட் டூ, போயட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ தீம் வந்து ஆல் த பாத் ஆஃப் க்ளோரி லீட் பாட் டு த கிரேவ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான மீனிங் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் போயிட்டு, பிளே ரைட் இஸ் வைட்லி ரெக்கார்டட் கிரேட்டர் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்கு. நீங்கள் சிம்பிளாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. ஹீ ரோட் 39 plays and 159 sonnet. இது ஞாபகம் வரலன்னா விட்டுருங்க. ஷேக்ஸ்பியர் இஸ் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதை மட்டும் எழுதுங்க. ஸோ இந்த ஹாலோ கிரவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளே கிங் ரிச்சர்ட் டூ. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா நிறைய இருக்கிறதுல கொஞ்சம் பிரித்து எடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கிங் ரிச்சர்ட் வாஸ் அட்டாக்டு பை ஹிஸ் கசீன் போலிங் ப்ரோக். இது நம்ம நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம்.
இது மாதிரி மெயினாக ஒரு பெரிய ராஜாவை கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்களே தான் அந்த ராஜாவை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுற விஷயந்தான் இதில் கதை. ஸோ ரிச்சர்ட் ஹேட் எ ஹோப் தட் ஹி கெட் சம் மோர் சோல்ஜர்ஸ் ஃபைட் ஃபார் ஹிம். ஸோ இந்த அட்டாக் நடக்கும்போது ரிச்சர்ட் நினைக்கிறாரு சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறாரு. பட் லேட்டர் ஹி ரியலைஸ்டு தட் நோ ஒன் வுட் கம் டு ஹிஸ் ரெஸ்கியூ. யாரும் வந்து அவரை மீட்க போகிறது இல்லை. ஸோ ஹி லாஸ்ட் ஆல் ஹிஸ் ஹோப் அண்ட் வாஸ் ரெடி டு டை. ஃபைனலாக சாகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஏன்னா அவனுடைய கசின் போலிங் ப்ரோக் வந்து அந்த லெவலுக்கு அவருக்கு செட் பண்ணிட்டான். ஹி எக்ஸ்பீரியன்ஸ் டீப் டிஸ்ட்ரெஸ் அட் த ஹாரர் ஆஃப் ஹிஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ அவரோட சுற்றி நடக்கிற விஷயத்த நினச்சி அவர் ரொம்ப நம்ம கூடவே இருந்து ஒருத்தர் நம்மளை அழிச்சிட்டு நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப டீப் டிஸ்ட்ரெஸ். அவங்கள சுற்றி நடக்கிற எல்லாமே ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை தரும். இந்த டெசபரேட் சுச்சுவேஷன், எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன், ஹீ ஸ்போக் கிரேவ்ஸ், வார்ம்ஸ், எபிடாப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் கனெக்டட் வித் டெத். ஸோ டெத்து அப்படின்னா நம்ம கிரேவ்ஸ் கல்லறை, வார்ம்ஸ் சுவர், எபிடாப் அப்படின்னா அந்த சுவரில் எழுதுறது. நம்ம ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கல்லறை கட்டி எழுதுவோமா, அதை பற்றிலாம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். த கிங் ரிச்சர்ட் ஈல்டட் டு டிஜெக்ஷன் அண்ட் டாக்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் டிஃபிட்டட் கிங்ஸ் சஃபர். ஸோ கிங்காக இருந்து நமக்கு கிடைச்சது டிஜெக்ஷன் தான். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வே, நிறைய கிங்லாம் எப்படி சஃபர் பண்ணி டிஃபீட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுறாரு. ஹவு சம் ஹேட் பீன் டிபோஸ்ட். சில பேர் எப்படி அந்த கிங்லேருந்து டிபோஸ் இறக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் வாரில் எப்படி இறந்துருப்பாங்க. சில பேர் பாய்சன் பை தியர் ஒய்ஃப் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ நிறைய அரசர்கள் இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வேஸில் டிபோஸ் அப்படின்னா அவங்க பொசிஷன்லேருந்து இறங்கியிருப்பாங்க. He attributed this loss of limbs to death. However, death penetrated through the castle walls silently and unnoticed like a sharp pin, thus bidding farewell to him and all his pride forever. நிறைய இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஷார்பில் பின் thus bidding farewell to him அப்படின்னு எழுதினா கூட போதும். அதாவது சாவு ரொம்ப சின்னதாக கூட வந்து அவருக்கு சாவை விளைவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. கூட இருக்கிற கசீனை வந்து அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். வெளியில் இருக்கிற எதிரியை எனிமியை தான் பார்த்துருந்துருப்பார். அதுங்க இங்கே தான் ஷார்பின்னுங்கிறது கூட இருக்கிற அந்த கசீன் தான். பட் வந்து அது லீட்ஸ் டு ஃபேர்வெல், அவனுக்கு ஒரு முடிவை கட்டிருச்சு. ஃபைனலி ரிச்சர் அப்பீல் டு ஹிஸ் சோல்ஜர் not to mock his mere flesh and blood by showing reverence and respect to him. ஸோ வந்து அப்பீல் பண்ணுறாரு சோல்ஜர்கிட்ட, எனக்கு மரியாதை எதுவுமே தர வேண்டாம் அப்படின்ட்டு. then he added that he too needed bread to live. எனக்கு வாழ்கிறதுக்கு பிரெட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சோல்ஜர்கிட்ட கேட்கல. ரொம்ப கொடூரம். அப்போ பசியில் போட்டு அவரை சாகடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. He concluded thus, urging his men not call a king, as he was only human, just like the rest of them. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா கடைசியில் எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் புரியுது. தேங்க்யூ.